Daily. Taste the Daily. தொடர்ந்து சட்டப்பேரவையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னதாக சட்டப்பேரவைக்குள் ஆளுநர் நுழைந்தவுடனே அதிமுக, காங்கிரஸ், தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்தவர்கள் கோஷம் எழுப்பியதால் ஆளுநர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். தற்பொழுது அதிமுகவினர் தொடர்ந்து அங்கு கோஷம் எழுப்பி வரக்கூடிய நிலையில் சட்டப்பேரவையிலிருந்து அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் தொடர் கோஷத்தை எழுப்பி வருவதால் அதிமுக எம்எல்ஏக்களை அவையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. சபாநாயகர் கூறியும் அதிமுகவினர் அமளியை கைவிடாததால் வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவினரை சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சட்டமன்றத்தில் தொடர் கோஷம் எழுப்பியதால் அதிமுகவினரை வெளியேற்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தை எழுப்பி அதிமுகவினர் கோஷம் எழுப்பியதாக கூறப்படுகிறது. உரையை படிக்காமல் ஏற்கனவே ஆளுநர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுவிட்ட நிலையில் தற்பொழுது தொடர்ந்து அதிமுகவினர் அவையில் கோஷம் எழுப்பி வருவதால் அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதிமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னதாக ஆளுநரை சூழ்ந்து கோஷம் எழுப்பிய நிலையில் அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற நிலையில் ஆளுநர் உரையை படிக்காமலேயே சென்றிருக்கிறார். தற்பொழுது அதிமுகவினர் தொடர்ந்து கோஷத்தை எழுப்பி வருகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அவர்கள் கோஷங்களை எழுப்பி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது சபாநாயகர் அப்பாவு அவர்களை வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். ஆளுநர் வந்த வேகத்திலேயே திரும்பி சென்றிருக்கிறார். முன்னதாக அவருக்கு எதிராக அங்கு கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அதிமுகவினர் அவையிலிருந்து வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கூடுதல் விவரங்களை நீங்க வழங்கலாம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தற்போது வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவை துவங்கத்துக்கு முன்னதாக இருந்து அதிமுக அதாவது பேட்ச் ஒன்றை அணிந்து அதில் யார் அந்த சார் என்ற வாசகத்துடன் அந்த பேஜோடு சட்டமன்ற வளாகத்திற்கு உள்ளே சென்றார்கள். உள்ளே சென்ற அவர்கள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வந்தார்கள். தொடர்ச்சியாக யார் அந்த சார் என்ற கேள்வி கேட்டு தொடர்ச்சியாக அவர்கள் அமளியில் ஈடுபட்டு வந்தார்கள். இதன் காரணமாக சபாநாயகர் அவர்களை பலமுறை அமருங்கள், சட்டப்பேரவை நடவடிக்கை தொடரட்டும் அமருங்கள் என்று பலமுறை அவர் கோரிக்கை வைத்தார். இந்நிலையில் தொடர்ச்சியாக அவர்கள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக உடனடியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்ற தற்போது சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது அவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது பாஜக உறுப்பினர்களும் தற்போது வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் சபாநாயகர் வெளியேற்ற உத்தரவிட்ட அடிப்படையில் அனைவரும் தற்போது சட்டமன்ற வளாகத்திலிருந்து அவங்க நேராக எதிர்க்கட்சி தலைவர் இருக்கைக்கு வர இருக்கிறார்கள். மேலும் தற்போது செய்தியாளர்களும் சந்திக்க இருக்கிறார்கள். யார்
தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்திலும் அதற்கு வெளியே நடைபெறக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர் கோஷங்களை எழுப்பியவாறு அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேறக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கள தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். கள சூழல் தொடர்பான விவரங்களை தொடர்ந்து வழங்கலாம். அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக கோஷம் எழுப்பி வருகிறார்கள். அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக கோஷம் எழுப்பதன் விளைவாக அவர்களை அனைவரையும் வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். இந்நிலையில் அவர்கள் வெளியே வந்து கையில் பதாகையுடன் யார் அந்த சார் என்ற அந்த பதாகையுடன் சட்டமன்ற வளாகத்திலே வெளியே நின்று தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அரசுக்கு எதிராகவும் யார் அந்த சார் என்ற அந்த கேள்வி கேட்டும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவை துவங்கியதற்கு முன்னதாகவே பேட்ச் ஒன்றை அணிந்து யார் அந்த சார் என்ற அடிப்படையில் தான் அந்த பேட்சோடு அவர்கள் உள்ளே சென்றார்கள். இந்நிலையில் தொடர்ச்சியாக ஆளுநரை சூழ்ந்து கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் கையில் பதாகையுடன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநரை சூழ்ந்து கொண்டு கோஷம் எழுப்பினார்கள். இந்நிலையில் ஆளுநர் வெளியேறிய பிறகு தொடர்ச்சியாக அவர்கள் அவை நடவடிக்கையில் ஈடுபடாமல் ஆளுநர் உடனடியாக இது விசாரிக்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பிய அவர்கள் ஆளுநர் சென்ற பிறகாக தொடர்ச்சியாக சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே கையில் பதாகையுடன் ஏந்தி யார் அந்த சார் என்ற அந்த கேள்வி கேட்டு பதாகையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்நிலையில்தான் அனைவரையும் அமைதியாக இருக்க சொல்லி அதாவது சபாநாயகர் உத்தரவிட்டார். அனைவரும் அமைதிகாரர்கள் அவை நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் என்று அவர்கள் அனைவருக்கும் சபாநாயகர் உத்தரவிட்ட நிலையில் அவர்கள் தொடர்ச்சியாக கோஷம் எழுப்பி வந்தார்கள். யார் அந்த சார் என அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை சுட்டிக்காட்டி யார் அந்த சார் என்று தொடர்ச்சியாக அவர்கள் கூறியதன் விளைவாக அனைவரையும் வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். இந்நிலையில் அவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டார்கள். அவை நடவடிக்கையிலிருந்து அதிமுகவை சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறினார்கள். இந்நிலையில் வெளியே வந்த அவர்கள் சட்டமன்ற வளாகத்துக்குள் அதே பதாகைகளை ஏந்தி யார் அந்த சார் என்று தொடர்ச்சியாக கோஷம் எழுப்பி வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அவர்கள் யார் அந்த சார் என்ற அந்த கோஷத்தை எழுப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது கையில் பதாகையை ஏந்தி யார் அந்த சான்று அந்த அடிப்படையில் அவர்கள் கோஷம் எழுப்பி வருவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இருக்கிற அந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தற்போது கையில் பதாகைகளுடன் ஏந்தி யார் அந்த சார் என்ற அடிப்படையில் கேள்விகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அதிமுக உறுப்பினர்கள் சட்டமன்ற வளாகத்திலே கையில் பதாகையுடன் பாக்கெட்டில் பேட்சுடன் தொடர்ச்சியாக அவர்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள். இன்று காலை சபை தொடங்குவதற்கு முன்னதாகவே இத்தகைய சூழல் ஏற்படும் என்று ஏற்கனவே பேசியதன் விளைவாக ஏற்கனவே முன்கூட்டியே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து இன்றைய சட்டமன்ற நடவடிக்கைகளை புறக்கணிப்பு என்ற தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். ஆளுநரை சூழ்ந்து கொண்டு அவர்கள் அந்த யார் அந்த சார் என்ற பதாகையுடன் கேள்வி கேட்ட அவர்கள் ஆளுநர் அங்கிருந்து சென்றார். அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அனைவருமே தற்போது ஒன்று திரண்டு தொடர்ச்சியாக அரசுக்கு எதிராக பேசி வருகிறார்கள். ஆளுநருக்கு தொடர்ச்சியாக அமைதியாக இருக்கும்படி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டின் பேரில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் அமைதியாக இல்லை. தொடர்ச்சியாக கோஷம் எழுப்பி வந்தார்கள். தற்போது கூட யார் அந்த சார் என்ற பதாகையுடன் ஏந்திதான் சட்டமன்ற வளாகத்திலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே அனைவரையும் அமைதியாக இருக்கும்படி அவை காவலர்களை விட்டு வெளியேற்றினார் சபாநாயகர். தொடர்ச்சியாக அவர்கள் அமைதியாக இருக்கும்படி பலமுறை கோரிக்கை வைத்தும் தொடர்ச்சியாக அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கோஷம் எழுப்பி வந்தார்கள். யார் அந்த சார் என்று தொடர்ச்சியாக சட்டமன்ற வளாகத்துக்குள் கோரிக்கை வைத்தும் அதே போல ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வந்தார்கள். அவர்களை அனைவரும் அமைதியாக இருக்கும்படி சபாநாயகர் பலமுறை கோரிக்கை வைத்தார். அனைவரும் அமைதியாக இருங்கள், தொடர்ச்சியாக அவை நடவடிக்கையில் ஈடுபடும் என்ற பல முறை அவர்களுக்கு கோரிக்கை வைத்தார். இந்நிலையில் தான் அவர்கள் எந்த ஒரு சபாநாயகருடைய கோரிக்கையும் கேட்காமல் தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட விளைவாக அனைவரையும் தற்போது சபாநாயகர் வெளியேற்றும்படி உத்தரவிட்ட அடிப்படையில் தற்போது அவர்கள் அனைவரும் வெளியே வந்து சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே யார் அந்த சார் என்ற அந்த கையில் ஏற்றிய அந்த பதாகையுடன் சட்டமன்ற வளாகத்துக்குள் எந்த பதாகையுடன் போராடினார்களோ அதே பதாகையுடன் வெளியே வந்து தற்போது Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.